அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மாசத்தோட முதல் நாள். எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு வரம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். சில ராசிகளுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 5 ராசிகளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. அது என்ன ராசின்னு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான பலன்கள் வேணும்னா உங்களோட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். தேதி பார்த்தீங்கன்னா 1/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி இரவு 11:07 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:43 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரனும் கடகராசிக்கு சந்திராசிரமும் இருக்குது, ஜாக்கிரதை. சூரிய உதயம் காலையில் 5:54க்கும் சூரியன் மறைவு மாலை 6:36க்கும். நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:04 10:40 வரைக்கும் இருக்குது. இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரமாக இருக்கும். யமகண்டம் பகல் 1:50 3:25 வரைக்கும். குளிகை காலை 5:54 7:29 வரைக்கும். இப்போ திருதிய திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு, இசை, அனைத்து விதமான அழகு கலை வேலைகள், வீடு கற்றுக்கிறது, துவங்கிறது, குடிப்புகுதலுக்கு சிறந்ததாக இருக்குது. சதய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். கருவுரை, பூ முடிக்க, பெயர் சூட்ட, வேண்டுதலுக்காக உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், கல்வி துவங்க, குதிரை வாங்க, சாமியிடம் அமைக்க, பூஜை செய்ய. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு ஏமாற்றம், ரிஷப ராசிக்கு பெருமை, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு துயரம், கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு சிரமம், தனுஷ் ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு இன்பம், கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு லாபமாக இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. வாரத்தோட கடைசிய நாளை ஜாலியாக கொண்டு போங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் மேலும் கீழுமாக தான் இருக்கும். இப்படி அப்படியும் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரங்களில் சில எதிர்பாராத சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் நீங்கள் உங்களோட வளர்ச்சியை காண்றதுக்கு தயாராக இருங்க. நல்ல ஒரு செயல்பாடுகள் இருக்கும், தெளிவான சிந்தனைகள் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். ஆனால் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவு நல்லா இருக்கும். சந்தோஷம் கூடக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செயல்திறனுக்கு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகளை செய்யும் போது உங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தி பாராட்டும் பேரும் பெறுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நல்ல வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட உண்மையான அன்பை பகிர்ந்துக்குவீங்க. நேர்மையான அணுகுமுறை காரணமாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். புரிதல்னால இருக்கிற பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பரஸ்பர புரிதல் சந்தோஷத்தை கொடுக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிங்க. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. பணம் அதிக அளவில் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயனுள்ள வகையில் செலவுகள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கடவுள் அருளால் இன்று உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று
கவனமாக இருந்தாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி தான் இன்றைய நாள் இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட வளர்ச்சியும் இன்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரங்களில் நிறைய தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க இருக்குது. செயல்பாடுகள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில் போய் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் இனிய செய்திகள் சேரும். வண்டி வாகனம் வாங்குற முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வேலையில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக எடுக்கிற முயற்சிகளும் அனுகூலமான பலனை அளிக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கு. இன்று கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. உங்களோட செயல்களில் புத்திசாலித்தனத்தோட செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மூலிமா திருப்தி காணுவீங்க. உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரம் உங்களோட செயல்கள், உங்களோட செயல்திறன், உங்களோட திறமைகள் பாராட்டுக்குரியதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட வெளிப்படையாக பேசி பழகிறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை பராமரிக்கவும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. புதிய முதலீடு செய்கிற விஷயங்களில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள், சேமிப்பு உயரக்கூடிய நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். பிரார்த்தனை செய்கிறது ஆரோக்கியத்தை மேலும் சிறப்பாக வைத்திருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பதட்டத்தோடைய நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் காலையில் வரலாம். அதெல்லாம் போட்டு நாள் முழுக்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஒதுக்கி வச்சுட்டு நாளை புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் சிந்திச்சு நிதானமாகவும் செயல்படுறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாளை அட்டவணை போட்டு கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். அதை பற்றிலாம் வருத்தப்பட வேண்டாம். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகும். இன்று உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். அடுத்தவங்களை மகிழ்விக்க நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நாள். உங்களோட விதியை ஏற்று நல்ல ஒரு நீங்கள் அது மூலிமா சிறப்பாக செயல்படுறதும் நம்பிக்கையோடையும் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிரார்த்தனை மேற்கொள்வது மனசுக்கு நிறைவை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். கவலை அளித்தாலும் பரவாயில்ல. மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தட்டி கொடுத்து ப்ரொஃபஷ்னலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட மனசில் மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். அது துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஆக்கும். அமைதியாக பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் தரும். வரவு இருக்குது. அதே நேரம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறத பண விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனை உண்டு. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள வேதனைகளும் கவலைகளும் இருக்கும். அதே நேரங்களில் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும், அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனைகள் எல்லாம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. இல்லை கேஷுவலாக ஒதுங்கி போயிடுறது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு செய்கிற வேலைகளில் காலதாமதம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியதும் பயணங்களில் கவனமும் தேவையான நாளாக இருக்கு. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக கிடையாது. எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அதெல்லாம் தவிர்க்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில்
கூட வேலை செய்கிறவங்களால சில தொல்லைகள் ஏற்படும். பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை ரொம்பவே அவசியம். உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனம் தேவை. வார்த்தைகளில் பார்த்து பேசுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பேச்சால் துணைக்கிட்ட கொஞ்சம் இடைவெளி காரணமாக துணைக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிரெதிரான கருத்துக்கள் இன்று சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் ஏமாற்றம் தான் தருது. செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் மனசுக்கு அமைதியை தரும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் தேடி வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு ஆதாயங்களும் தேவைப்படுற நேரத்துக்கு உதவிகளும் கிடைக்கிறது. மனசுக்கு சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் கூட இன்று நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மனசு தெளிவாக இருக்கிறதுனால பல விஷயங்களை செய்வீங்க. புதிய முயற்சிகளை செய்வீங்க. எல்லாமே சாதகமான பலனை தரும். இன்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு வேலை பளு குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தொழிலில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற பிரச்சனைகளை நண்பர்களும் உறவினர்களும் தீர்த்து வைப்பாங்க. நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களோட நம்பிக்கையை பெறுவீங்க. அவங்க மூலிமா நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். உங்களோட இனிமையான வார்த்தைகளால் நண்பர்களை மகிழ்விச்சு நீங்கள் இன்று நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலனளிக்கிற விதமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறன் பாராட்டுக்குரியதாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி வளர்ச்சிக்குரிய நாளாக கொண்டு போவீங்க. மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. தொணக்கு மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கும். நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் நல்லாவே இருக்குது. காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட சம்பாதிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கும். நிதி நிலைமை செழிப்பாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. முன்னேற்றங்கள் நிறைய இருக்குது. சாதகமான பலனை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக இருங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையுமே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. காலையிலேயே நீங்கள் புது தெம்பையும் புத்துணர்வையும் காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்டயே நல்ல ஒரு மாற்றங்களை தெரிகிற மாதிரி இருக்கும். தெளிவான சிந்தனைகளோட பல விஷயங்களை செய்வீங்க. நாளை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே விவேகமாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்போடையும் ஈடுபடுவீங்க. உறவினர்கள் உதவியால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களோட ஒத்துழைப்பு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் பெருகும். மனசுக்கு இனிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முடிவேறும். பலன்கள் எல்லாமே சுமூகமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எல்லாமே எடுக்கலாம். எல்லா விதத்துலேயும் மகிழ்ச்சி இருக்குது. உங்களோட செயல்களில் தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே காணப்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை மீதம் இருக்கும் நம்பிக்கையும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளையும் வேகமாக விவேகமாக செய்வீங்க. பாராட்டுக்குரியதாகவும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்கள் தொணக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு நாள். பரஸ்பர புரிதல் இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். ஜாலியாக வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தில் தொணக்கூட கலந்து பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கு மூலியமா பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட சேமிப்பில் கணிசமான தொகை சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட வருமானம் ரெட்டிப்பாகும். அது மூலியமா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல் உறுதி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக இருங்க.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நாளை திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. குறிப்பா உறவுகளுக்குள்ள, அதாவது பெற்றோர்கள் கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பசங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட தன்னிலை மாறாம பார்த்துக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். பசங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில்ல கூட்டாளிகளோட ஆதரவு இருக்கு. அதே நேரங்கள்ல வெளியில இருந்து வர வேண்டிய தொகை லேட்டா வந்து சேரும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் அதை வச்சு கொடுக்காதீங்க. அது டென்ஷன் ஆக்கி விட்டுரும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றற்கு சாதகமான நாளா இல்லை. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதை தள்ளி போடுறதும் நல்லது. பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்றது நாளில் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். உணர்ச்சி வசப்படாம நாளை அமைதியாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இழுபறி இருக்கும். இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதனால டென்ஷன்லாம் ஆகாதீங்க. அதிருப்திக்கு ஆளாகாம பார்த்துக்கிட்டு உங்களோட வேலைகளை சரியா திட்டமிட்டு கவனமா செய்வது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல நல்லிணக்கம் இல்லை, அது வேணும்னா அனுசரணையான போக்கு அவசியம். 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு துணையை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாளை அமைதியா கொண்டு போறது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமா இல்லை. வரவு செலவு இருக்கு. அதே நேரம் வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணிச்சு சேமிக்க முயற்சி செய்யுங்க. இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் இல்லாத உணவு வகையில சாப்பிட்றது நல்லது. வயிற்றுலையும் ப்ராப்ளம் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ ஒரு மனசுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களும் தேவையில்லாத பய உணர்வுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனசை அமைதியா வச்சுக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நல்லது. ஆனா இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களும் இருக்கு. குறிப்பா சொல்லலாம், வீட்டுல சந்தோஷங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வேலையிலையும் கொஞ்சம் உங்களை நீங்களே புது பொலிவோடையும் தெம்போடையும் செஞ்சு முடிக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பெரியவங்க, அனுபவம் உள்ளவங்க அவங்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் பெருசாக இருக்காது. பொறுமையாக நாளை கொண்டு போகிறதும் பக்குவமாக பழகிறதும் செயல்களை செய்கிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. மும்முரமாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களோட திறமை காரணமாக வேலைகளில் செவ்வன செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திறம்பட செய்கிறதுக்கு கவனமும் நல்ல ஒரு திட்டமிடலும் ரொம்பவே அவசியம். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த வேலையும் நிலுவையில் நிற்காம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் தனக்கிட்ட எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பழைய பிரச்சனைகள் எதுவும் கிளறாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய நாளில் நிதானமாக பொறுமையாக சூழ்நிலையை கையாளுறது ரொம்பவே அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் தான் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பணப்பற்றாக்குறை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமாக சோர்வோடு இருப்பீங்க. தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசௌகரியங்கள் இருக்குது. அமைதியும் பொறுமையும் தேவை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மனசுக்கு இனிய நாள். செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரதுன்னு உங்களுக்கே புதுசாகவும் தெம்பாகவும் இருக்கும். எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக செய்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்களில் தன்னம்பிக்கையோடு செய்வீங்க. நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வரவு நல்லா இருக்கும். அதே நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். பயணங்கள் மேற்கொள்ள ஏற்ற சிறப்பான நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலயமா நல்ல செய்திகள் வரும். கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த நல்லது நடக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். சாதகமான நாள். வளர்ச்சி குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கங்க. புதிய மனிதர்களோட சந்திப்பும்
அவங்களோட புதிய அனுபவம் பெறதுக்கான வாய்ப்புகளும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியான நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. உங்களோட திறமைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலை புதிய யுக்திகள் எல்லாமே நல்ல ஒரு உங்களோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நல்ல ஒரு இனிமையான அணுகுமுறை, துணையை மகிழ்விச்சு தனக்கூட அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. வெளியில் ஒன்றா போய் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். சேமிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கையில் இருக்கிற பணமே உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு போதுமானதாக இருக்கும். வரவுகளை அப்படியே சேமிக்கிறது மனசுக்கு நிறைவை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆற்றல், தைரியம், உறுதி எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் எதிர்பாராத சில தருணங்கள், சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக அதை யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. குறிப்பாக வார்த்தைகளை நிதானம் தேவை. செய்கிற காரியங்களில் பதட்டம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வரவுகள் இருக்கும், ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும். உடலில் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபார விஷயமா அலைச்சல் அதிகரித்தாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு. உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். திருப்தியான மனநிலை காண்றதுக்கு இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நாளை சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை திறமையோட சமாளிக்க வேண்டியது அவசியம். பொறுமையை வளர்த்துக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கவனமோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டும். சில தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அது நேரங்களும் செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி முடிக்கிறது ரொம்பவே அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து உங்கள் துணையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களோட கேட்குற கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் திண்டாட்டம் தான். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொஞ்சம் பிரச்சனைகளை பெருசாகிற மாதிரி இருக்கும். கவனம். காதலர்களும் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிறது சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பதட்டம் காரணமாக தலைவலி இருக்கும். ஓய்வு எடுக்கிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கலவையான பலன் தான். ஏன்னா நீங்கள் சிந்திக்கிறதும் நல்லா இருக்கும். செயல்படுத்தும் போது கொஞ்சம் பதட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற குழப்பம்தான் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு தடைகளாகவும் நல்ல ஒரு தாமதம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் சமாளித்து நாளை தெளிவாக கொண்டு போகிறது அவசியம். தனிமையில் உங்களோட கடின முயற்சியும் சுய முயற்சியும் இருந்தாலே போதும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பொருளாதார விஷயமா சின்ன சின்ன நெருக்கடிகள் குறையும். அது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தும். ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கிறது ஆறுதலாக இருக்கும். நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தெய்வ வழிபாடு மனசுக்கு ரொம்பவே அமைதியை தரும். இன்று பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்க்குற பலன்கள் ஏமாற்றத்தை தான் தரும். அதிர்ஷ்டத்தை விட இன்று சுயமுயற்சி சார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகளை தவிர்த்துடுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலைகள் காரணமாக வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. பணிகளை திட்டமிட்டபடி கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட பதட்டத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். தனக்கூட உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்து துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை வச்சு நாளை பொறுமையாக கொண்டு போகலாம். காதலர்கள் பார்த்து கொண்டு போங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக. அதனால் செலவுகளை கட்டாயம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் சிறிய அளவில் சேமிக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அமைதி இல்லை, தூக்கம் இல்லை. அதனால் பதட்டத்தினால ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். தேவையில்லாத பய உணர்வும் பாதுகாப்பில்லாத உணர்வும் நாள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குன்ற பயமும், பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற பயமும் நிறைய இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு நாள். பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமா சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். உறவினர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. நாளில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு ஆற்றல் நிறைஞ்சு இருக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விளைவுகளையும் எதிர்பார்க்காம உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. வேலைகள் அதிகமாக இருக்குது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் கூட வேலை செய்கிறவங்களோட எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக இன்றைய நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட பேசுறது, தொடர்பு கொள்றதுல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்று அமைதியாக நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்களும் சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்க வேண்டியது அவசியம். பணம் இல்லாத ஒரு குழப்பம் நாளை பிரச்சனை ஆக்குற மாதிரி இருக்கும் உறவுகளுக்குள்ள. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்புக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தவங்களுக்காகவும் இன்று பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டியதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறதும் எல்லா விதத்துலேயும் நல்லது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க, உங்கள் ராசி பலன் கேட்டவங்க அதோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ராசிகள் அதிகமாக பார்க்குறாங்கன்றது தெரிய வரும். இப்போ நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கு. இப்போ வர 6 மாதங்களில் என்ன ராசிக்கு அரசு வேலைகள் கிடைக்கும், ஒரு வருஷத்தில் எந்த ராசிக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. உங்கள் வீடியோ பார்க்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு உங்கள் உதவியால் ஷேர் ஆகும். இப்போது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சுயஜாதகம் பார்க்கணுன்னா லைவில் ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை மேம்படணும்னா வருஷத்துக்கோ இல்லைன்னா அட்லீஸ்ட் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட சுயஜாதகம் பார்த்து அதை நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க. வார இறுதி நாட்களுக்கு கொண்டாட்டமோட ஜாலியாக இருங்க.